அவள் எழுதியிருக்கிற என்னென்னா, அன்பான ஆண்டவரே, நான் உங்களுக்கு என் குடும்பத்துக்காக நன்றி சொல்கிறேன். நீங்கள் தருகிற சாப்பாட்டுக்காக நன்றி, என் ஃப்ரெண்ட்ஸுக்காக நன்றி, இந்த உலகத்துக்காக நன்றி, நீங்கள் இந்த உலகத்தில் என்னை வாழ வச்சிருக்கிறதுக்காக நன்றி, என் சகோதர சகோதரிக்காக நன்றி, நீங்கள் ஒவ்வொரு நாளும் எனக்கு தர ஆகாரத்துக்காக நன்றி சொல்லியிருக்கிறா. தான் அதிக விரும்பி ஆலயத்துக்கு போவாவாம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தான் சந்தோஷப்படுவாவாம். ஏனென்றால் அந்த நாள் ஆராதனைக்கு போகிறனால. நன்றி ஏசப்பா, எல்லாத்துக்காக நன்றி. இந்த அழகான வாழ்க்கையை நீங்கள் எனக்கு தந்ததுக்காக நன்றி, நீங்கள் என்னை பாதுகாக்கிறதுக்காக நன்றின்னு சொல்லி கடிதம் எழுதி அவள் இறந்து அடுத்த நாள் நான் அதை அவளோட ஸ்கூல் ஒரு கொப்பியிலேருந்து எடுத்த அதை நான் ஃப்ரேம் செஞ்சு வச்சிருக்கிறேன். அவளோட பேர்ஸுக்குள்ளே அவள் வச்சு பென்சில் கேஸுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு காட்டு இருந்தது. அது நான் February மாதம் கண்டுபிடிச்சி எடுத்து அதில் எழுதியிருக்குது, நான் ஆண்டவருடைய உலகத்துக்குள்ளே நடந்து போய் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி. அதுவும் என்ன ஆறுதல் படித்தது சிஸ்டர். உண்மைக்கும் அவளை பற்றி நிறைய சொல்லலாம் சிஸ்டர். நீங்கள் செய்கிற மாதிரி தான் கீடெக்ஸ் கையில் போடுற அந்த பேங்கிள்ஸ் செய்வா, அந்த முத்துக்களில் தான் செய்வா. அவள் இறக்கும்போதும் அவளோட கையில் ஏஞ்சல் என்று சொல்லி பேரும் காட் என்று சொல்லியும் ஒரு பேலில் பேண்டேஜ் போட்டு தான் அவள் மறிச்சிருக்கிறா. அது 2 விதம் என்கிட்ட அவங்க தந்தவங்ககிட்ட இருக்குது. ஏஞ்சலோட வாழ்க்கையிலேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, வாழ்க்கை எவ்வளோ நாள் வாழ்கிறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை, தேவன் கொடுத்த வாழ்க்கை எவ்வளோ நன்றியோடையும் விசுவாசத்தோடையும் வாழ்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் போட்டது கிடையாது. பட் என்னை ஏஞ்சலோட வாழ்க்கை ரொம்ப யோசிக்க வச்சது. தேவன் கொடுத்த வாழ்க்கையை நாட்களை நன்றியோட வாழ கற்றுப்போம். பை தாஜாவ் ஷேரன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ